நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அலகு 10 வரக்கூடிய தொல்லியல் குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் எது அப்படின்னா தொல்லியல் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்தில் உள்ள அந்த புத்தகத்திலிருந்து தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இயல்கள் மொத்தம் 5 இயல்கள் இருக்குது. இதை குறித்து எது எது முக்கியமானதோ அதில் உள்ள செய்திகளை நம்ம ஓரளவுக்கு என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். வினாக்கள் வடிவில் கொடுக்கப்படவில்லை. மொத்தமாக அந்த புத்தகத்தை அப்படியே என்ன செய்கிறேன் உங்களுக்கு வாசித்து அதில் இருக்கக்கூடிய குறிப்புகளை உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்படுகிறது. தேவையான அளவு நீங்கள் குறிப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதல் இயலில் தொல்லியல் துறையின் வரையறை, இயல்பு, நோக்கம் மற்றும் கலாச்சார ஆய்வுகளின் ஆதாரமாக தொல்லியல் வகைகள், புதிய தொல்லியல், தொல்பொருளியலும் இதை குறித்த செய்திகள்லாம் முதல் இயலில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ தொல்லியல் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாட்டின் வரலாற்று புகழையும் பண்பாட்டு மேன்மையையும் நாகரிக வளர்ச்சியையும் வெளிக்கொணர உதவும் இன்றியமையாத கல்வியாக இந்த தொல்லியல் திகழ்கிறது. பரந்து விரிந்த நம் பாரத தேசத்தில் பண்டைய மனிதன் விட்டு சென்ற தடயங்களான கோயில்கள், கட்டிடங்கள், அரண்மனைகள், சிற்பங்கள், ஓவியங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், குகைகள், மண்டையோடுகள், புதைபொருள் என தொல்லியல் சான்றுகள் நிறைய பரவி இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அதை ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக தான் நம்மளுடைய பழைய காலங்களில் பயன்படுத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் நம் நாட்டின் பண்பாட்டையும் மக்கள் வாழ்ந்த நாகரிகத்தையும் உலகிற்கு எடுத்துரைக்கக்கூடிய அரிய பணியில் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாருமே பயன்பாடுகள், நெறிமுறைகள், கோட்பாடுகள் இது எல்லாத்தையும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எழுந்த உயரிய எண்ணத்தில் உதித்தது தான் இந்த தொல்லியல் அப்படிங்கிற இந்த நூல். இப்போ வரலாற்று சான்றுகளில் முதன்மையானதும் முக்கியமானதாகவும் இருப்பது எது அப்படின்னா தொல்லியல் சான்றுகள் தான். இது ஒரு வினாவாக இருக்கலாம். வரலாற்று சான்றுகளுள் முதன்மையானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கக்கூடியது எதுனா தொல்லியல் சான்றுகள். அதனால் இன்றைய சமூக வரலாற்றில் மாற்றம், மறுமலர்ச்சி காண விரும்பக்கூடிய பண்டைய சமுதாய மக்கள் வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்கள் அறிந்து கொள்வது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த தொல்லியல் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால் நிறை குறைகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியதாக இருக்கிறது. அதனால் இந்த தொல்பொருள் ஆய்வாளர்களுடைய அறிவு வளமும் ஆர்வ பெருமிதமும் அறிவியல் நோக்கும் நம் நாட்டினுடைய பிரதான பெருமைகளை உலகிற்கு வெளிக்கொணர்ந்த வண்ணம் இருக்கிறது. இந்த தொல்லியல் கற்கும் மக்களிடையே தொல்லியல் கற்கும் மாணவர்களிடையே தேசப்பற்றும் நட்புணர்வும் என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பொதுமக்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் தொல்லியலாளர்களுடைய விருப்பமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொல்பொருளியல் அப்படின்னா பழமையான பொருட்கள் என்று பொருள்படும். அதாவது ஆர்கியாலஜி என்ற ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கம். இந்த ஆங்கில சொல்லும் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. ஆர்கையால் என்ற கிரேக்க சொல் பழமை, ஆரம்பம் என்றும், லோகஸ் என்பது இயல், அறிவியல் பூர்வமாக என்றும் பொருள் தருகிறது. இந்த 2 சொற்களையும் சேர்த்து ஆர்கியாலஜி என்ற சொல் பிறந்தது. தமிழில் தொல்பொருளியல் என்று அழகாக அழைக்கப்படும் இச்சொல் பழம்பொருட்கள் பற்றிய கல்வி என்று பொருள் தருகிறது. ஆர்கியாலஜி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பழம்பொருட்கள் பற்றிய கல்வி என்பது அதனுடைய பொருள். தொல்பொருளியல் பற்றியது தான். அதை தான் இப்படி சொல்கிறாங்க. விளக்கம்: தொல்பொருளியல் மனிதன் பூமியில் தோன்றிய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை வளர்ச்சி அடைந்த முன்னேற்றத்தையும் படிப்படியாக வளர்ந்த நிலைமையையும் நமக்கு கிடைத்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் வழியாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. வரலாறும் தொல்லியலும் மனிதனின் கடந்த கால வாழ்க்கையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி மனிதன் விட்டு சென்ற தடயங்களாக இருக்கக்கூடிய கருவிகள், பழங்கால கோயில்கள், மட்பாண்டங்கள், அன்றாட பொருட்கள், வீடுகள், அரண்மனை, கோட்டை கொத்தளங்கள், நதிகள் மற்றும் மனிதனின் அந்நாள் முதல் இந்நாள் வரையிலும் தொடரும் மானிட சாதனைகளை பற்றி அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து கற்பது தான் இந்த தொல்லியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் பாருங்கள், லியோனார்டு காட்ரல் அப்படிங்கிறவர் மனிதன் மண்ணில் தோன்றிய காலம் முதல் கடைசி உயிரினம் இப்புவியில் வாழும் காலம் வரை உள்ள நிகழ்வுகளை விளக்குவது தொல்லியல் என்கிறார். தொல்லியல் குறித்த கொட்டேஷன் அவர் என்ன செஞ்சிருக்காரு, லியோனார்டு காட்ரல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். மனிதன் மண்ணில் தோன்றிய காலம் முதல் கடைசி உயிரினம் இப்புவியில் வாழும் காலம் வரை உள்ள நிகழ்வுகளை விளக்குறது தான் தொல்லியல் அப்படின்னு சொல்லி அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்க, கிளைன் டேனியல் அப்படிங்கிறவர்
தகுந்த ஆதாரங்களுடன் வரலாற்றை, குறிப்பாக கலை, கட்டிடக்கலை போன்றவற்றை விவரிப்பதில் தொல்லியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. கலை, கட்டிடக்கலை அப்படிங்கிற வார்த்தை வரும்போது கிளையன் டேனியல் அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர் வெங்கட்ராமன் தொல்லியலை பற்றி குறிப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா, நீச்சலை பற்றி 1000 புத்தகங்கள் படித்தால் நீச்சல் பயில முடியாது. நீரினுள் குதித்து நீந்தினால்தான் நீச்சலில் தேர்ச்சி பெறலாம். அதுபோல் தொன்மை கால வரலாறு பற்றி கண்ணில் கண்ட புத்தகங்களை எல்லாம் வச்சு வரலாறு படைக்காமல் அறிஞர்களுடன் இணைந்து கள ஆய்வில் ஈடுபட்டும், கலை நுணுக்கங்களை கற்றும், வரலாற்று சின்னங்களை பார்த்தும், கல்வெட்டுகளை படித்தும் படைக்கும் வரலாறு தான் தொல்லியல் தேர்ச்சி பெற்றவர்களால் படைக்கப்படும் முழுமையான வரலாறு அப்படின்னு சொல்றாரு. யாரு? பார்த்து நீச்சலுக்கு 10-15 புத்தகத்தை படிக்கிறதுனால நீச்சல் கற்றுக்கிட்டு ஆகாது. அதாவது எதையுமே என்ன செய்கிறாருன்னா, கற்றுக்கொள்வதை விட அனுபவத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துப்பட இவர் சொல்கிறார். யார்? வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர். இது தொல்லியல் துறையில் பெரும் பங்கு வகிக்கின்றது அப்படின்னு பார்த்தா, அது இந்த வரலாறு முழுமையாக அறிவியல் பூர்வமாக எழுதுவதற்கு தொல்லியல் துறை, வரலாறு எதா எழுதுவதற்குனா அறிவியல் பூர்வமாக எழுதுவதற்கு தொல்லியல் துறை பெரும் பங்கு வகிக்கின்றது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. தொல்பொருளியலின் நோக்க இல்லை. தொல்லியல் ஆய்வாளர் பழமையின் பெருமையை விஞ்ஞான முறையில் ஆராய்ந்து தமது அறிக்கையை வெளியிடுறதுனால அது நம்பகத்தன்மை உடையதாக இருக்கிறது. இப்போ எகிப்திய பிரமிடுகளிலிருந்து இந்தியாவின் பெருமைமிக்க தாஜ்மஹால் வரை உள்ள வரலாற்று புதிர்களையும் பின்னணியையும் இன்னும் பிற வரலாற்றுக்கு முற்பட்ட நாகரிகங்கள் தொல்பொருளியல் நம் கண்முன்னே விளக்கி காட்டுகிறது. ஆதி மனிதன் பயன்படுத்திய கருவிகள், எழுத்து முறைகள், மட்பாண்டங்கள், ஆடை அணிகலன்கள், போக்குவரத்து சாதனங்கள் போன்றவற்றை பற்றி இந்த தொல்லியல் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பார்த்தோன்னா, அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் அடங்கிய வரலாறு படைக்க தொல்லியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் அடங்கி வரலாறு. நம் நாட்டு பண்டைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு எழுதப்பட்ட சாசனங்கள். அப்போ நம் நாட்டு பண்பாட்டு முழுமையாக தெரிந்து கொள்ள எழுதப்பட்டவை அப்படின்னா சாசனங்கள். அதுக்கப்புறம் ஏடுகள் மிக குறைந்த அளவிலே கிடைத்துள்ளது. தொல்லியல் வல்லுநர் மேற்கொள்ளும் பரப்பாய்வு, அகழாய்வு, கல்வெட்டாய்வு இவற்றால் பெருமளவும் ஆதாரங்களை சேகரித்து வலுவான வரலாற்றை படைக்க முடிகிறது. இந்த வரலாற்று அறிஞர்களால் படைக்கப்பட்ட இந்த வரலாற்றில் புதிதாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய கலை நுட்ப படுக்கைகள், கல்வெட்டுகள் இவற்றின் அருந்துணையுடன் மன்னர்களின் ஆட்சி ஆண்டு, சமூகம், பொருளாதாரம், சமய வரலாறு, அரசாண்ட வம்சத்தின் கால நிர்ணயம் இதை பற்றின உண்மைகள் எல்லாம் இந்த தொல்லியல் அறிய உதவி புரிகிறது. நம்முடன் பேச மறுக்கும் ஆதாரங்கள் என்று குறிப்பிடப்படும் மேலையின் மீது பறந்து கிடக்கும் புத்தகங்களின் ஆதாரங்களை கொண்டு வரலாறு படைப்பது நவீன உலகில் நாகரிகமாகிவிட்டது. குவிந்துள்ள இடங்களை நோக்கி ஒரு குழுவாக, எங்கன்னா தொல்லியல் துறையோ நாகரிகங்களும் வரலாற்று ஆதாரங்களும் குவிந்து இருக்கக்கூடிய ஒன்றுக்கு குழுவாக போகிறாங்க. போயிட்டு கருத்து போர் நடத்தி பல மாதங்கள் இடைவிடாது உண்மையை ஆய்ந்து அதுக்கப்புறம் அந்த நாகரிகத்தை என்ன செய்கிறாங்க, அந்த வரலாற்று உண்மைகளை வெளியிடுறாங்க. உலகின் தொன்மையான நாகரிகம், உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், சமயம், சமுதாய போக்கு, தத்துவம் இப்படி பலவற்றையும் கண்டுபிடிக்க உதவுவது எது அப்படின்னா இந்த தொல்லியல் துறை தான். இது கிமு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுமார் 5000 சதுர மைல் பரப்பளவு கொண்ட சிந்து வெளி நாகரிகம் மண்ணில் மறைந்து விட்டாலும் தொல்லியல் அறிஞர்கள் பல ஆண்டு ஆய்வு செய்து நம் முன்னோர்கள் ஒவ்வொரு துறையிலும் அடைந்த வியத்தகு சாதனையை அறிவியல் பூர்வமான ஆய்வின் மூலம் வெளிக்கொணர்ந்து வருகிறாங்க. இப்போ இதனுடைய எல்லை சிந்து சமவெளி பார்த்தோன்னா சுமார் 5000 சதுர மைல் தூரம். அதுக்கப்புறம் இன்று நம்மிடையே இருக்கக்கூடிய எழுத்து, மொழி இவை எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சி பெற்றது என்பதை தொல்லியல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. இதில் தமிழ், பிராமி, கரோடி, வட்டெழுத்து, கிரந்தம் போன்ற எழுத்து மொழிகளின் தோற்றமும் வளர்ச்சி பற்றியும் இங்கு சொல்லப்படுகிறது. அப்புறம் இவற்றை சிறு குழந்தைகள் போன்று தத்தி படிக்கும் போது மாணவர்களுடைய ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. தொல்லியல் ஆய்வின் பொழுது கிடைக்கும் பூந்தாதுக்கள் பண்டைய மனிதர்கள் எத்தகைய விவசாயம் செய்தார்கள் என்பதை அல்லது உணவு சேகரித்து வாழ்ந்தனர் என்பதையும் காட்டுகிறது. சுருங்க கூறின் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்வை தொல்லியல் ஆய்வு உறுதிப்படுத்தி கூறுகிறது. அயல்நாட்டில் வரும்போது பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டினுடைய கலை, பண்பாடு, கட்டிடக்கலை இதெல்லாம் அதிசய படைப்புகளாக பார்க்குறாங்க. அவர்களுடைய கலை ஆர்வங்களை அறிந்து ஒவ்வொரு பகுதியின் கலைப்பாணியையும் எடுத்து கூற இந்த தொல்லியல் துறையினரால் தான் நிறைவாக என்ன செய்ய முடியும்.
அடுத்து அகழாய்வின் போது கிடைக்கும் மிருகங்களின் எலும்புகள், பழங்கால மக்கள் எத்தகைய மிருகங்களை வீடுகளில் வளர்த்தார்கள், எவற்றை வேட்டையாடினார்கள் என மிருகங்களின் பயன்களை அறிந்திருந்தார்கள் என்பதையும் காட்டுகின்றது. உதாரணமாக பார்த்தோம்னா சிந்துவெளி மக்கள் குதிரைகளின் பயனை அறியவில்லை அப்படிங்கிற தொல்லியல் ஆய்வு மூலமாகவே நிரூபிக்கிறாங்க. மனிதனின் தோற்றம், பரிணாம வளர்ச்சி, கலாச்சார வளர்ச்சி போன்றவையும் தொல்லியல் ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது. இப்புவியின் தோற்றம் இதுவரை விவிலிய கருத்துப்படி நம்பப்பட்டு வந்தது. ஆனால் தொல்பொருளியல் பூமியின் வயது பல 100 கோடி ஆண்டுக்கு முற்பட்டது என்று அறிய உதவுகிறது. அதுக்கப்புறம் அழிந்துவிட்ட மிருகங்கள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றியும் இந்த தொல்லியல் ஆய்வு மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து கிரீஸ், ரோம், எகிப்து, பாபிலோனியா, சுமேரியா, அடுத்து அரேபியா, சீனா, ஜாவா, சுமத்ரா, கங்கை, கடாரம் போன்ற நாடுகளுக்கு நம் முன்னோர்கள் எங்கே போனாங்கன்னா வாணிக தொடர்பு இருந்தது. இப்போ பிற நாட்டு பொருட்கள் இங்கே வந்தது, இங்குள்ள பொருள் வேறு நாட்டுக்கு போச்சு அப்படிங்கிறதும் நமக்கு தொல்லியல் துறை மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வரலாற்றுக்கு முற்பட்ட கால ஓவியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு இன்னும் அழியாமல் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த இதில் சிவப்பு வண்ண பொருட்கள் மிகுதியாக கையாளப்பட்ட ஓவியங்கள் அஜந்தா, எல்லோரா, பாஜா, கார்லா, கேரள வையநாட்டு எடக்கல் ஓவியங்கள், குவாலியரில் உள்ள பாக் சிற்றூர் ஓவியங்கள், தஞ்சை பெரிய கோவில் ஓவியங்கள், புதுக்கோட்டை சித்தன்னவாசல் ஓவியங்கள் என்று பல அரிய படைப்புகளை கண்டு மகிழும் பொழுது இதெல்லாம் பாதுகாக்கும் பக்குவமும் தொல்லியல் துறையில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு செம்மையாக என்ன செய்ய முடியும், செய்ய இயலுகிறது. அதுக்கப்புறம் தொல்லியல் துறையால் செயல்படுத்தப்படும் மத்திய மாநில அருங்காட்சியகங்கள், தனியார் மற்றும் கோயில்களில் நிர்வகிக்கப்படும் அருங்காட்சியகங்கள், வரலாற்று சின்னங்கள், இது பாமர மக்கள் கூட போய் கண்டு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அது என்ன செய்து இருக்கிறது. இல்லை திருக்கோயில்கள் செப்பனிடப்படும் பொழுது பழமையான கோயில் அமைப்புகள், பொருட்கள், பாதுகாப்பு எண்ணங்கள் இதெல்லாம் தொல்லியல் துறையால் அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்து மதுரா, கங்கை கொண்ட சோழபுரம், பழையறை, உத்திரமேரூர், உறையூர், கொற்கை போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நகரங்கள் காலப்போக்கில் அதெல்லாம் சிற்றூராக மாறியது அப்படிங்கிற செய்தியை தொல்லியல் துறை நமக்கு கூறுகிறது. அடுத்து ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள், செப்பு பட்டயங்கள், நம் பாரம்பரிய மருத்துவ கண்டுபிடிப்புகள், பயன்கள், நிர்வாகம், நீதி, கல்வி, மக்களின் கொடைகள், மன்னரின் கடமை, தேர்தல் முறை, வாரிய செயல்பாடு இது எல்லாத்தையும் அறிவதற்கு இந்த தொல்லியல் சான்றாக இருக்குது. தொல்லியல் படிக்கிறதுனால அதுவும் நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் மக்களுடைய அரும்பசி போக்கியும் மக்களை இன்னல்களிலிருந்து காப்பாற்றியும் விழாக்களை சிறப்பாக செய்து வந்த மடாலயங்களின் சிறப்பை அறிந்து கொள்ள இந்த தொல்லியல் துறை உதவுகிறது. வரலாற்று பெருமை உணர்வு இவற்றை பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரிகளில் உள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் ஈடுபாடு கொள்ள தொல்லியல் தூண்டுகோலாக என்ன செய்கிறது, அமைகிறது. இந்த தொல்லியல் ஆய்வு ஒரு பாடப்பிரிவாகவே என்ன செய்த பிரிவை சார்ந்தவை மட்டும் தான் நம் பாரம்பரிய கருத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நிலையை போக்கி எந்த நாட்டினராக இருந்தாலும் எந்த பாடப்பிரிவு பயின்றாலும் அவங்க இந்த துறையில் ஈடுபடலாம் அப்படின்ற. உதாரணமாக அரசாங்க அலுவலர், நிர்வாக பணிகள் கூட ஆய்வில் ஈடுபாடு செலுத்தலாம். தொல்லியல் அனைவரையும் கவரும் வண்ணம் உள்ளது. வரலாற்றை அடிப்படையாக புது புது ஆதாரங்களை கொண்டு மீண்டும் சேர்த்து பார்ப்பது உதவுவதாக என்ன செய்கிறாங்க, வரலாற்று மக்களிடையே அந்த எண்ணம் காணப்படுகிறது. அடுத்து சர் ஜான் மார்சல், மார்டிமர், வீலர் மற்றும் போன்ற அயல் நாட்டினர் நம் நாட்டு வரலாறு படைத்த முக்கிய அறிஞர்கள் ஆவார்கள். வரலாறை இங்கே வரலாறை பற்றி பார்த்தவங்களும் அவங்க தான் முக்கியமாக. அதுபோல் தமிழகத்தில் கும்பகோணத்தை சேர்ந்த திரு சேதுராமன் ஒரு பொறியாளர். இவர் சேதுராமன் அப்படிங்கிறவர் கும்பகோணத்தை சேர்ந்த சேதுராமன் ஒரு பொறியியல் தொழிலதிபர். திருச்சியைச் சேர்ந்த திரு கலைக்கோவன் ஒரு மருத்துவர். கோவையை சார்ந்த திரு என் மகாலிங்கம் தொழிலதிபர், ஆன்மீகவாதி. இப்படி பலதர உயர்ந்தோர்களின் உன்னத ஆர்வத்தாலும் தமிழகத்தின் தொல்லியல் துறை பல புதுமைகளை படைத்து வருகிறது. பெயர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள்னு பொறுத்துகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே தொல்லியல் என்பது பரந்து விரிந்த நோக்க எல்லையை உடையது தொல்லியல். பிற துறைகளோடு இணைந்து பிற உதவியை நாடியும் தம் அரிய பணியை பிறர் செய்யக்கூடிய வகையில் பிற துறைகளுக்கு செய்தும் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தொல்லியல். புதிய தொல்பொருளியல். தொல்லியல் ஆய்வு உடலையும் உள்ளத்தையும் வருத்தி செய்யப்படும் ஆய்வு என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. பாருங்க, உடலையும் உள்ளத்தையும் வருத்தி செய்யப்படு உண்மை நிகழ்ச்சிகளை மனிதன் கடந்து வந்த வரலாறு, நாகரிகம் இதற்கு ஆதாரம் கொடுப்பதே தொல்பொருளியல் தான். இத்துறை அறிவியல் சாதனங்களையும் ஆய்வு கூடங்களையும் பயன்படுத்தி பிற துறை வல்லுநர்களின் ஆலோசனைகளை ஏற்றும்
செயல்படும் அறிவியல் பூர்வமான ஒரு பிரிவாக செயல்படுவதால் இதனை நவீன தொல்லியல் என்று டேவிட் எல் கிளார்க் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. இது புதிய நவீன தொல்லியல் அப்படின்னு டேவிட் எல் கிளார்க் சொல்கிறாரு. இன்னும் அறிஞர் 1968 வெளியான தனது அனலிட்டிக்கல் ஆர்கியாலஜி அப்படிங்கிற நூலில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்தது பார்த்தோன்னா அப்போ அந்த அனலிட்டிக்கல் ஆர்காலஜி அப்படிங்கிறது எழுதினது யாருன்னா டேவிட் எல் கிளார்க் அப்படிங்கிறவர். தொல்லியல் வல்லுநர்கள் பழம்பொருட்களை பல விதங்களில் ஆய்வு செய்தும் காலகட்டங்கள் கணக்கிட்டும் பிற நாடுகளில் இருக்கக்கூடிய கிடைக்கும் அதே காலத்தை சேர்ந்த பொருட்களுடன் ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் அங்கே செயல்புரிகின்றனர். பொருட்களின் காலங்களை நிர்ணயிப்பதில் அறிவியல் ஆய்வு முக்கியமாக என்ன செய்யப்படுகிறது பயன்படுகிறது. ஆய்வு மையங்களை பயன்படுத்தினர். மேலும் அகலாய்வுகளை புது புது கருவிகள் துணைகளுடன் மண் அடுக்குகளை வகைப்படுத்தி ஒரு சிறு எலும்பிற்கு உரிமையானவரின் உருவத்தை செய்கின்றனர். கண்டுபிடிப்புகள் மேலும் பல அகலாய்வுகள் மேற்கொள்ள உதவுவதுடன் பிற நாடுகளில் நிலவியிருந்த நாகரிகத்தை ஒப்பிட்டு நோக்க சிறந்த கருத்துக்களையும் அறிமுகப்படுத்துது. இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த தொல்லியல் அப்படின்னு பார்த்தோன்னா புராதன கலைப்பொருட்களை சேகரிக்க மானுட வளர்ச்சியில் தெரிந்து கொள்ள தான் நடத்தப்பட்டது. ஆனால் இப்போது புதிய தொல்லியலாளர்கள் ஆய்வில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு அக்கால மக்களுடைய கலாச்சார வளர்ச்சி, அதன் கால வரிசை அதை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் கலாச்சார நடவடிக்கைகளுக்கு விளக்கமும் தரக்கூடிய வகையில் ஆர்வம் காட்டுகின்றனர். பண்பாட்டு காலம். விஞ்ஞான வளர்ச்சி தொல்லியலுக்கு நல்லதொரு வடிவத்தை கொடுக்கிறது. எதன் வளர்ச்சினா விஞ்ஞான வளர்ச்சி. பெரும்பாலும் இந்த சிறந்த நிலையில் உள்ள பொருட்களாலும் துணிகளாலும் மட்பண்டங்கள், தாவரங்கள், எலும்புகள் போன்றவற்றை கால கணிப்பு முறை மூலம் தெளிவாக அறிய முடிகிறது. இதற்காக மண்ணியல் அடுக்கமைப்பு ஆய்வு முறை என்ன செய்யப்படுது, ஒளி உமிழ் போன்ற முறைகள் பின்பற்றப்படுகின்றன. மேலும் கலாச்சாரத்தின் பரிணாம வளர்ச்சி காலத்தை கற்காலம், அடுத்து பித்தளை காலம், இரும்பு காலம் என 3 கட்டங்களாக கிறிஸ்டியன் தாம்சன் அப்படிங்கிறவர் பிரிக்கிறார். இப்போ மனித கலாச்சாரத்தில் பரிணாம வளர்ச்சியை 3 பிரிவுகளாக பிரித்தவர் யாருன்னா கிறிஸ்டியன் தாம்சன் அப்படிங்கிறவர் இப்படி பிரிக்கிறார். அடுத்து இத்தகைய பண்பாட்டு காலப்பிரிவுகள் ஸ்காண்டினோவியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வரலாற்று முற்பட்ட இடங்களை ஆராய்ச்சி செய்யும் பொழுது கிடைத்த பொருட்களை வைத்து இப்பண்பாட்டு காலங்கள் பிரிக்கப்படுகிறது. பாருங்க, கடந்த 10 ஆண்டுகளில் தொல்லியல் துறைக்கு முக்கியமான இடம் கொடுத்து அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொல்பொருளியோடு நெருங்கிய தொடர்புடையது இந்த தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த தொல்லியல் களம் அமைந்திருக்கக்கூடிய சுற்றுலல் தொல்பொருளியோடு நெருங்கிய தொடர்புடையது. அந்த தொல்லியல் களம் எங்கே அமைந்திருக்கோ அந்த இடம். 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் கலை நயமிக்க பொருட்கள், கட்டிடங்கள், நாகரிகங்கள் போன்றவற்றை ஆராய்ந்தவர்கள் தவிர சுற்றுச்சூழல் விஞ்ஞானத்திற்கு அவங்க முக்கியத்துவம் தரல. இப்போ கற்கால மனிதர்களை பற்றி அறிந்து கொள்ள அந்த சூழலை அறிந்து கொள்வது அவசியம். அவர்கள் உணவுக்காக அலைந்தார்களா, உணவை உற்பத்தி செய்தார்களா என்பதை அறிந்து கொள்ள சுற்றுச்சூழல் விஞ்ஞானம் என்ன செய்கிறது, உதவுகிறது. இதில் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அறிந்து கொள்ள அந்த சூழலியல் தேவை அப்படிங்கிறது தான் இங்கே இது கொடுத்துருக்காங்க. வீழ்ச்சியடைந்த சூழ்நிலை காரணமாக இருந்த இங்கே நாகரிகம் வறட்சியடைய காரணமாக இருந்த சூழ்நிலை, வீழ்ச்சியடைய காரணமாக இருந்த சூழ்நிலை, அக்கால விலங்குகள், தட்பவெப்பநிலை மற்றும் இயற்கை சீற்றங்களான கடல் கொந்தளிப்பு, நிலநடுக்கம், வெள்ளம், பெருந்தீ ஆகியவற்றால் ஏற்பட்ட மாற்றங்கள் போன்றவற்றை அறிந்து கொள்ள இந்த சூழ்நிலையியல் நமக்கு என்ன செய்கிறது, உதவுகிறது. இப்போ பார்த்தோன்னா இந்த சூழ்நிலையில் தற்போது சூழ்நிலை பொருளியல் அப்படிங்கிறது உயிரியல், மண்ணியல், புவியியல், மானுடவியல் போன்ற துறைகளை உள்ளடக்கி தனித்துறையாக வளர்ந்து வருகிறது. தொல்லியல் பொருட்கள் மூலம் தொன்மை மனிதனை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு என்ன செய்கிறது, முடிகிறது. இப்போ இதில் சுற்றுச்சூழலான நிலம், தட்பவெப்பம், மிருகங்கள், உணவு, மனித வாழ்நாட்கள் இது எல்லாம் அறிந்து விளக்கம் அளிப்பது தான் இந்த சூழ்நிலை கல்வியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பாருங்க, இலக்கியங்கள் வாயிலாக அவங்க அறிந்து கொண்ட பண்டைய நாடத்தில் தனித்துவம் துறையாக தொல்பொருளியல் தனித்துவம் வாய்ந்த ஒரு துறையாக எங்கே இருக்குன்னா ஐரோப்பாவில் இருக்குது. அதனுடைய காலம் 15ஆம் நூற்றாண்டில் இது ஒரு மறுமலர்ச்சி கால புராதன பெருமைகளை அறிவதில் நாட்டம் கொண்டு பண்டைய கிரேக்க, ரோமானிய நாகரிகங்களை ஆராய முற்படுறாங்க.
அதுக்கப்புறமா அந்த பழைய நாகரிகத்திற்கு பெயர் போன இடங்களான சுமேரியா, பாபிலோன், எகிப்து, கிரீஸ், பாரசீகம் போன்ற நாடுகள் வந்து இந்த புராதன வரலாறுகளை அறிவதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியங்கள் வாயிலாக அறிஞர்கள் அறிந்த உண்மைகளை எல்லாத்தையும் உண்மைதானா அப்படிங்கிறத அறிந்து கொள்ள இந்த மாதிரி தோண்டி கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் தொல்பொருளியல் அப்படிங்கிற துறையே உருவாகுது. இருந்தாலும் இந்த தொல்லியல் வரலாறு புவியியல், மண்ணியல், மானுடவியல், அறிவியல், பண்பாட்டியல் போன்ற பிற துறைகளோடு தொடர்புடையதாக இன்றைக்கும் நினைச்சுகிறது இருக்கிறது. இதோட தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இது வினாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னுமே வந்து வேறு எந்த மாதிரியான எந்த பகுதியிலிருந்து காணொலிகள் வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய சேனலில் காணொலிகளை பதிவிடலாம். நன்றி.